முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு ஒரு அழைப்பு வரும். அதில் நான் சொல்கின்ற பதிலை மட்டும் நீ அவர்களிடம் சொல். அதை விட்டுவிட்டு உன்னுடைய மனதிற்குள் இருப்பதை தெளிவாக நீ பேசி விடாதே தங்கமே. பின்பு உன்னுடைய வாழ்க்கையே முடிந்துவிடும். இப்பொழுது நீ அதிகமான நேசித்த உன் உறவை தற்காலிகமாக பிரிந்து இருக்கின்றாய். இப்போது உன் உறவின் மனதில் உன்னை பற்றிய தவறான செய்திகளை அனைவரும் கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள். என்னத்தான் உன்னுடைய உறவு நம்ப மறுத்தாலும் அவருடைய மனமும் ஏதோ ஒரு யோசனையில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் இப்போது உனக்கு அழைப்பு விடுத்து உன்னிடம் அவர் பேச முயன்று கொண்டு இருக்கின்றார். ஆனால் அவருடைய அழைப்பை எடுத்து நான் சொல்வதை மட்டும் பேசு தங்கமே. இத்தனை நாட்களாக உங்களுக்காக கண்ணீர் சிந்திய நாட்கள் எனக்கு போதும். இனி என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கின்றேன். நீங்கள் எதிலும் தலையிடாமல் இருங்கள். நீங்கள் என் அன்பிற்கு அடிமையாகி இப்பொழுது என் அன்பே வேண்டாம் என்று சென்று விட்டீர்கள். பின்பு எனக்கும் உன்மேல் அன்பு குறைந்து விட்டது. எந்த அளவிற்கு உண்மையாக இருப்பதால் அதிக கண்ணீரும் கம்பளியும் தான் என்று எனக்கு முன்னரே தெரியும். இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் இந்த வாழ்க்கையை நீட்டிக்க வேண்டும். என்னுடைய பிள்ளையை நான் வளர்த்து கொள்கின்றேன். நீங்கள் உங்கள் வேலைகளை பாருங்கள் என்று நீ சொல்லி விடு தங்கமே. உன்னுடைய தன்மானத்தை இழந்துதான் அவருடன் நீ வாழ வேண்டும் என்று அவசியம் இல்லை. எப்பொழுது உன்னை புரிந்து கொண்டு உன்னை முழுமையாக அறிந்து கொண்டு திருந்தி வருகின்றாரோ அப்போது நாம் எந்த ஒரு முடிவையும் எடுத்து கொள்ளலாம். நீ தனியாக இருப்பதாக நினைக்காதே. உன்னுடன் எப்பொழுதும் உன் முருகனப்பா நான் பக்கத்தில் இருக்கின்றேன். அதனால் கலக்கம் கொள்ளாதே தங்கமே. இந்த வாழ்க்கையில் இப்போது உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஆராய்ந்து செயல்படு. உன்னுடைய வாழ்க்கைக்கு எது நிம்மதி தரும் விஷயங்களோ அதை மட்டும் செய். உனக்கென்று ஒரு கை தொழில் இருக்கின்றது, அதை நடைமுறைப்படுத்து. வெற்றி உனக்கு நிச்சயம் கிடைக்கும். போனது போகட்டும், விட்டுவிடு. வருவதை ஏற்றுக்கொள். அனைத்தும் உனக்கு நன்மையாக நான் மாற்றி தருகின்றேன். என்னை நம்பு. ஓ முருகா வெற்றிவேல் முருகா.